சாந்தி. முரளி டேட் 24/9/2025. காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, உங்கள் பேட்டரியை சார்ஜ் செய்ய தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் எந்த அளவு நினைவில் இருப்பீர்களோ அந்த அளவு பேட்டரி சார்ஜ் ஆகிக்கொண்டே இருக்கும். கேள்வி: உங்கள் சத்தியத்தின் படகிற்கு புயல் வீசுவது ஏன்? பதில்: ஏனென்றால் இந்த நேரம் செயற்கையாக பலர் தோன்றியிருக்கிறார்கள். ஒருவர் தன்னை பகவான் என்று சொல்கிறார், ஒருவர் மாய மந்திரங்களை செய்கிறார். அதனால் மனிதர்கள் உண்மையை அறிய முடியவில்லை. சத்தியத்தின் படகை அசைக்க முயற்சி செய்கிறார்கள். எனினும் நமது சத்தியத்தின் படகு ஒருபோதும் மூழ்க முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். இன்று யார் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் நாளை சத்கதியின் பாதை இங்கு மட்டுமே கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வார்கள். எல்லோருக்கும் இந்த ஒரு கடை மட்டுமே இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு, அதாவது உயிர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் உயிர், அதாவது ஆத்துமா, காதுகள் மூலமாக கேட்கிறது. தாரணை ஆத்மாவில் ஏற்படுகிறது. தந்தையின் ஆத்மாவிலும் ஞானம் நிறைந்திருக்கிறது. குழந்தைகள் இந்த பிறவியில் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தில் 63 பிறவிகள் நீங்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறீர்கள். ஆத்மா என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தது. ஆத்மா நிச்சயம் இருக்கிறது. ஆத்மாவே சரீரத்தில் பிரவேசம் ஆகிறது. துக்கமும் ஆத்மாவிற்கே ஏற்படுகிறது. பதீத்த ஆத்மா, பாவன ஆத்மா என்று சொல்லப்படுகிறது. பதீத்த பரமாத்மா என ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை. பரமாத்மா ஒருவேளை அனைவருக்குள்ளும் இருந்தால் பதீத்த பரமாத்மாவாக இருப்பார். அதனால் ஆத்ம அபிமானி ஆவதே முக்கிய விஷயம். ஆத்மா எவ்வளவு சிறியது, அதில் பாகம் எப்படி நிறைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. நீங்கள் புதிய விஷயத்தை கேட்கிறீர்கள். இந்த நினைவு யாத்திரையும் தந்தையே கற்பிக்கிறார். வேறு யாரும் கற்பிக்க முடியாது. இதில்தான் முயற்சி இருக்கிறது. அடிக்கடி தன்னை ஆத்மா என உணர வேண்டும். இந்த எமர்ஜென்சி லைட் வந்திருப்பதை பாருங்கள். இது பேட்டரியில் செயல்படுகிறது. இதனை பிறகு சார்ஜ் செய்கிறார்கள். தந்தை எல்லாவற்றையும் விட பெரிய பவர். ஆத்மாக்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன. அனைத்தும் அந்த பவரில் இருந்து நிறைக்க வேண்டும். தந்தை சர்வசக்திவான். ஆத்மாக்கள் நாம் அவரோடு யோகம் வைக்கவில்லை என்றால் பேட்டரி எப்படி சார்ஜ் ஆகும்? டிஸ்சார்ஜ் ஆவதற்கு முழு கல்பம் ஆகிறது. இப்போது பேட்டரியை மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டி இருக்கிறது. நமது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது மீண்டும் சார்ஜ் செய்ய வேண்டும். எப்படி? என்னோடு யோகம் வையுங்கள் என்று தந்தை சொல்கிறார். இது மிக எளிதாக புரிந்து கொள்ளும் விஷயம். என்னோடு புத்தியோகத்தை வைத்தால் உங்கள் ஆத்மாவில் சக்தி நிறைந்து சத்தோப்பிரதானம் ஆவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். படிப்பே வருமானம். நினைவால் நீங்கள் தூய்மை ஆகிறீர்கள். ஆயுள் நீளமாகிறது. பேட்டரி சார்ஜ் ஆகிறது. எவ்வளவு தந்தையை நினைவு செய்கிறோம் என ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். தந்தையை மறப்பதாலேயே பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது. யாருக்கும் சரியான கனெக்ஷன் இல்லை. குழந்தைகள், நீங்கள் மட்டுமே உண்மையான கனெக்ஷன் வைக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்யாமல் ஜோதி எப்படி எரியும்? ஞானத்தையும் ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கிறார். ஞானம் பகல், பக்தி இரவு என்பது உங்களுக்கு தெரியும். இரவின் மீது வைராக்கியம் ஏற்படுகிறது. பிறகு பகல் ஆரம்பமாகிறது. இரவை மறந்து இப்போது பகலை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். சொர்க்கம் பகல், நரகம் இரவு. குழந்தைகள், நீங்கள் சைத்தன்யமாக இருக்கிறீர்கள்.
இந்த சரீரம் அழியக்கூடியது, மண்ணால் செய்யப்படுகிறது, மண்ணோடு கலந்து விடுகிறது. ஆத்மா அழியாதது. மற்றபடி பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிறது. இப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலி ஆகிறீர்கள். உங்கள் புத்தி வீட்டிற்கு போகிறது. அங்கிருந்து நாம் வந்தோம். இங்கே சூக்ஷ்ம வதனத்தை பற்றி தெரிந்துவிட்டது. அங்கே விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். இங்கே 4 கைகள் இருப்பதில்லை. பிரம்மா சரஸ்வதி பின்னர் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள். அதனால் விஷ்ணுவிற்கு 4 கைகளை கொடுக்கிறார்கள் என்பது யாருடைய புத்தியிலும் இருக்காது. அதை தந்தை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. ஆத்மாவில்தான் சம்ஸ்காரம் நிறைகிறது. ஆத்மாவே தமோ பிரதானத்திலிருந்து மீண்டும் சத்தோ பிரதானமாக மாறுகிறது. ஓ பாபா, நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிவிட்டோம், இப்போ நீங்கள் வாருங்கள், நாங்கள் சார்ஜ் ஆக வேண்டும் என்று ஆத்மாக்களே தந்தையை அழைக்கின்றன. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு சக்தி வரும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். தந்தையோடு அதிக அன்பு இருக்க வேண்டும். பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், உங்களுடனேயே வீட்டிற்கு போவோம் என்று சொல்கிறீர்கள். அப்படி பெற்றோர் வீட்டிலிருந்து மாமியார் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார் தானே. இங்கே உங்களுக்கு அலங்காரம் செய்ய வைக்கும் 2 தந்தைகள் கிடைத்திருக்கிறார்கள். அலங்காரமும் நன்றாக இருக்க வேண்டும். அதாவது அனைத்து குணங்களும் நிறைந்தவராக ஆக வேண்டும். என்னிடம் எந்த அவகுணமும் இல்லை தானே என்று தன்னை கேட்க வேண்டும். மனதில் புயல் வந்தாலும் செயலில் எதையும் செய்யவில்லை தானே. யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை தானே. தந்தை துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர். நாமும் அனைவருக்கும் சுகத்தின் பாதையை காட்டுகிறோம். தந்தை அதிக யுக்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் சேனைகளாக இருக்கிறீர்கள். உங்கள் பெயரே பிரம்மகுமார் குமாரிகள். யார் உள்ளே வந்தாலும் முதலில் நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள், யாரிடம் வந்திருக்கிறீர்கள் என கேளுங்கள். நாங்கள் பிகேயிடம் வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். நல்லது. பிரம்மா யார்? பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை எப்போதாவது கேட்டிருக்கிறீர்களா என்று கேளுங்கள். பிரஜாபிதாவிற்கு நீங்களும் குழந்தைகளே. அனைவரும் பிரஜைகள். அவர் உங்கள் தந்தை. உங்களுக்கு தெரியவில்லை, அவ்வளவுதான். பிரம்மாவும் நிச்சயம் யாருக்காவது குழந்தையாக இருப்பார் தானே. அவரது தந்தைக்கு எந்த சரீரமும் கண்ணுக்கு தெரிவதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் மூவருக்கும் மேலே சிவபாபா இருக்கிறார். திருமூர்த்தி சிவன் மூவரையும் படைப்போர் என்று சொல்லப்படுகிறார். மேலே ஒரே ஒரு சிவபாபா, பிறகு மூவரும் இருக்கிறார்கள். அப்படி மனித பிரிவுகள் இருக்கின்றன. பிரம்மாவின் தந்தையாக நிச்சயம் பகவானே இருப்பார். அவர் ஆத்மாக்களின் தந்தை. நல்லது. பிறகு பிரம்மா எங்கிருந்து வந்தார்? நான் இவருக்குள் பிரவேசமாகி இவருக்கு பிரம்மா என்று பெயர் வைக்கிறேன். குழந்தைகள், உங்களுக்கு பெயர் வைத்தேன். அப்படி இவருக்கும் பிரம்மா என பெயர் வைத்தேன். இது எனது தெய்வீக அலௌகிக்க பிறவி என்று சொல்கிறார். குழந்தைகள், உங்களை நான் தத்தெடுக்கிறேன். மற்றபடி இவருக்குள் பிரவேசமாகிறேன். பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இவர் பாப் தாதா ஆகிவிட்டார். யாருக்குள் பிரவேசம் செய்தேனோ அவரது ஆத்மாவும் இருக்கும் தானே. அவருக்கு அருகில் வந்து அமருகிறேன். 2 ஆத்மாக்களின் பாகம் இங்கே அதிகம் நடக்கிறது. ஆத்மாவை அழைத்தால் அது எங்கே வந்து அமரும்? நிச்சயம் பிராமணரின் அருகில் வந்து அமரும். உலகத்தில் அந்த பித்ருக்களுக்கு கொடுக்குறாங்கன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பிராமணன் உடலில் அந்த இறந்த ஆத்மாவை என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ஆத்மா வந்து அந்த பிராமணனுடைய ஆத்மாவுக்கு பக்கத்தில் அமருது. அதே மாதிரி தான் பிரம்மாவுடைய ஆத்மாவுக்கு பக்கத்தில் சிவபாபாவுடைய ஆத்மாவும் வந்து அமருதுங்கிறார். இங்கே 2 ஆத்மாக்கள், ஒன்று பாபா மற்றும் தாதா இருக்கிறார்கள். உனது ஜென்மங்களை அறியவில்லை என இவருக்கு சொல்கிறார், பிரம்மாவுக்கு சொல்கிறார். நீங்கள் உங்கள் ஜென்மங்களை அறியவில்லை என
உங்களுக்கும் சொல்கிறார். நம்மளுக்கும் சொல்கிறாரு, பிரம்மாவுக்கும் சொல்கிறார். ஒவ்வொரு கல்பமும் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வருகிறீர்கள், பிறகு திரும்பி போகிறீர்கள் என நினைவு இப்போது வந்திருக்கிறது. இது சங்கம யுகம். இப்போது டிரான்ஸ்ஃபர் ஆகிறீர்கள். யோகத்தால் நீங்கள் சத்தோ பிரதானம் ஆவீர்கள். பேட்டரி சார்ஜ் ஆகும். பிறகு சத்தியத்திற்கு வருவீர்கள். புத்தியில் முழு சக்கரமும் சுற்றி கொண்டே இருக்கிறது. விலாவாரியாக உள்ளே போக முடியாது. மரத்திற்கு ஆயுள் இருக்கிறது, பிறகு காய்கிறது. இங்கும் எல்லா மனிதர்களும் காய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அனைவரும் ஒருவர் பிறருக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போது அனைவருடைய சரீரமும் அழிந்துவிடும். மற்றபடி ஆத்துமாக்கள் செல்லும். இந்த ஞானத்தை தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. தந்தையே உலகின் அரச பாக்கியத்தை கொடுக்கிறார். அவரை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும்? நினைவில் இல்லாத காரணத்தால் மாயாவின் அறை விழுகிறது. விகாரத்தின் அறை எல்லாவற்றையும் விட கடுமையானது. யுத்த மைதானத்தில் பிராமணர்கள் நீங்களே இருக்கிறீர்கள். அதனால் உங்களுக்கே புயல் வரும். எனினும் எந்த விக்கர்மமும் செய்யக்கூடாது. கெட்டது செய்தால் தோற்பீர்கள். இதை செய்ய வேண்டியிருக்கிறது என்று தந்தையிடம் சொல்கிறார்கள். அதாவது குழந்தைகள் தொந்தரவு செய்தால் கோபம் வருகிறது. குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்கவில்லை என்றால் கெட்டு விடுவார்கள் என்று சொல்கிறீர்கள். முடிந்த அளவு அடிக்க வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணரை உரலில் கட்டி வைத்ததாக காட்டுகிறார்கள். கயிற்றில் கட்டி வையுங்கள். உணவு கொடுக்காதீர்கள். கடைசியில் அழுது கொண்டே இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லும். குழந்தை தானே மீண்டும் செய்யும். அறிவுரை கொடுக்க வேண்டும். குழந்தைகளே, ஒருபோதும் விகாரத்திற்கு போகாதீர்கள், குல கலங்கம் செய்யாதீர்கள் என்று தந்தையும் குழந்தைகளுக்கு அறிவுரை தருகிறார். லௌகீகத்திலும் ஒருவர் கெட்ட பிள்ளையாக இருந்தால் என்ன இப்படி முகத்தை கருப்பாக்குகிறாய், குலத்திற்கு களங்கம் விளைவிக்கிறாய் என அம்மா அப்பா சொல்வார்கள். தோல்வி வெற்றி, வெற்றி தோல்வி என ஏற்பட்டு கடைசியில் வெற்றி கிடைக்கும். இது சத்தியத்தின் படகு. அதிக புயல் வரும். ஏனென்றால் செயற்கையானவர்கள் அதிகம் தோன்றியிருக்கிறார்கள். ஒருவர் தன்னை பகவான் என்று சொல்கிறார், ஒருவர் ஏதோ சொல்கிறார். மாய மந்திரமும் அதிகம் செய்து காட்டுகிறார்கள். காட்சியும் பெற வைக்கிறார்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுக்கவே தந்தை வருகிறார். பிறகு இந்த காடும் இருக்காது. காட்டில் வசிப்பவர்களும் இருக்க மாட்டார்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். இந்த பழைய உலகம் சுடுகாடாக மாறியிருப்பது உங்களுக்கு தெரியும். சாகப் போகிறவரிடம் ஒருவர் மனதை கொடுப்பாரா என்ன? இந்த உலகம் போய்விட்டது. விநாசம் நடந்து விட்டது. எப்போது புது உலகம் பழையதாக ஆகுமோ அப்போதே தந்தை வருவார். தந்தையை நல்லபடியாக நினைவு செய்தால் பேட்டரி சார்ஜ் ஆகும். ஞானத்தை மிக நன்றாக சொல்கிறீர்கள். ஆனால் நினைவின் கூர்மை இல்லாததால் அந்த சக்தி இருப்பதில்லை. வாள் கூர்மையாக இருப்பதில்லை. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை என்று தந்தை சொல்கிறார். 5000 வருடங்களுக்கு முன்னரும் வந்திருந்தார். முன்னால் எப்போதாவது சந்தித்திருக்கின்றீர்களா என்று தந்தை கேட்கிறார். அப்போது கல்பம் முன்னர் சந்தித்திருந்தோம் என்று சொல்கிறீர்கள். நாடகம் தானாகவே முயற்சி செய்ய வைக்கும் என்று சிலர் சொல்கிறார்கள். நல்லது, இப்போது நாடகம் முயற்சி செய்ய வைக்கிறது தானே, அதனால் செய்யுங்கள். ஒரே இடத்தில் உட்கார வேண்டாம். யார் கல்பம் முன்னர் முயற்சி செய்தார்களோ அவர்கள் செய்வார்கள். இப்போது வரை யார் வரவில்லையோ அவர்கள் வருவார்கள். யார் போக போக ஓடிப்போனார்களோ, திருமணம் செய்து கொண்டார்களோ அவர்களுக்கும் நாடகத்தில் பாகம் இருந்தால் வந்து மீண்டும் முயற்சி செய்வார்கள். எங்கே போவார்கள்? அனைவரும் வாளை ஆட்டிக்கொண்டு தந்தையிடமே வர வேண்டும். பீஷ்மர் போன்றோர் கடைசியில் வருவார்கள் என எழுதப்பட்டுள்ளது.
இப்போது எவ்வளவு கர்வம் இருக்கிறது. பிறகு அவர்களது கர்வம் எல்லாம் முடிந்துவிடும். நீங்களும் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு பாகத்தை நடிக்கிறீர்கள், ராஜ்யத்தை பெறுகிறீர்கள், மீண்டும் இழக்கிறீர்கள். நாளுக்கு நாள் சென்டர்கள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. பாரதவாசிகளில் குறிப்பாக யார் தேவி தேவர்களின் பூஜாரிகளோ அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். சத்யுகத்தில் தேவி தேவர்களின் தர்மம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு பூஜை செய்கிறார்கள். கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவிற்கு புகழ் பாடுகிறார்கள். நாம் ஆதிசநாதன தேவி தேவர் தர்மத்திற்கு புகழ் பாடுகிறோம். அதை ஸ்தாபனை செய்தது யார்? கிருஷ்ணர் ஸ்தாபனை செய்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதனால் அவருக்கு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிலும் நம்பர்வார் இருக்கிறீர்கள். ஒருவர் எவ்வளவு முயற்சி செய்கிறார், ஒருவர் எவ்வளவு செய்கிறார். கோவர்தன மலையை விரல்களால் தூக்கியதாக காட்டியிருக்கிறார்கள். இப்போது இது பழைய உலகம். அனைத்து பொருட்களிலிருந்தும் சக்தி போய்விட்டது. உதாரணத்துக்கு பாபா சொல்கிறாங்க, தங்கமும் சுரங்கத்தில் இருந்து கிடைப்பதில்லை. சொர்க்கத்தில் தங்க மாளிகை கட்டுவீர்கள். அரசாங்கம் இப்போது சிக்கலில் இருக்கிறது. ஏனென்றால் கடனை திருப்பித் தர வேண்டியிருக்கிறது. அங்கே அளவற்ற செல்வம் இருக்கும். சுவர்களிலும் வைர மணிகள் பதிக்கப்பட்டிருக்கும். வைரங்களால் அலங்கரிக்கும் ஆர்வம் இருக்கிறது. அங்கே செல்வத்திற்கு குறையே இருக்காது. குபேரனின் பொக்கிஷம் இருக்கும். அல்லாஹ் அலாவுதீனும் ஒரு விளையாட்டு காட்டுகிறார்கள். விளக்கை தேய்த்தவுடன் மாளிகை தோன்றுகிறது. இங்கேயும் தெய்வீக திருஷ்டி கிடைத்தவுடன் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இளவரசிகளிடம் புல்லாங்குழல் போன்ற அனைத்திலும் வைரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். இங்கே அப்படிப்பட்ட நகைகளை அணிந்திருந்தாலே கொள்ளையடித்து செல்வார்கள். கொலை செய்தும் நகைகளை பறித்து செல்வார்கள். அங்கே இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. இந்த உலகமே மிக பழையதாகவும் கெட்டதாகவும் இருக்கிறது. இந்த லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் மிக அற்புதமாக இருந்தது. தங்க வைர மாளிகைகள் இருந்தன. அவர்கள் மட்டும் தனியாக இருக்க மாட்டார்கள் தானே. அதை சொர்க்கம் என்று சொன்னார்கள். உண்மையில் நாம் சொர்க்கத்தின் அதிபராக இருந்தோம் என்பது உங்களுக்கு தெரியும். நாம் இந்த சோமநாதர் கோவிலை கட்டினோம். நாம் என்னவாக இருந்தோம், பிறகு பக்தி மார்க்கத்தில் எப்படி கோவில் கட்டி பூஜை செய்தோம் என்பதை உணர்கிறீர்கள். ஆத்மாவிற்கு தனது 84 பிறவிகளின் ஞானம் இருக்கிறது. எவ்வளவு தங்க வைரங்கள் இருந்தன, அவை எல்லாம் எங்கே சென்றன? மெல்ல மெல்ல எல்லாம் அழிந்தன. முஸ்லிம்கள் வந்தார்கள். அவற்றை கொள்ளையடித்து சென்று கல்லறைகளில் பதித்தார்கள். தாஜ்மஹால் போன்றவற்றை கட்டினார்கள். பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் அவற்றை தோண்டி எடுத்து சென்றது. இப்போது எதுவும் இல்லை. பாரதம் வெக்கராக ரொம்ப ஏழையாக பிச்சைக்கார நிலையில் இருக்குது. கடன் மேல் கடன் வாங்கி கொண்டே இருக்கிறது. தானியங்கள், சீனி போன்ற எதுவும் கிடைப்பதில்லை. இப்போது உலகம் மாற வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக ஆத்மாவின் பேட்டரியை சத்தோப்பிரதானமாக மாற்றுவதற்கு சார்ஜ் செய்ய வேண்டும். தந்தையை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். புத்தியின் யோகம் தந்தையோடு இருக்க வேண்டும். அவரிடமிருந்தே ஆஸ்தி கிடைக்கிறது. இதில் தான் மாயா யுத்தம் செய்கிறது. முன்னால் இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. பிறரை போலவே நீங்களும் இருந்தீர்கள். இப்போது நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீர்கள். மற்ற எல்லோரும் கலியுகத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று மனிதர்கள் நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. எனினும் புரிய வைப்பதற்கு இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையாக இருக்கக்கூடிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின்
அன்பு நினைவுகள். காலை வணக்கம். நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், சர்வ குணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும். ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. அனைவருக்கும் சுகத்தின் வழியை சொல்ல வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், முழு உலகமும் சுடுகாடாகிவிட்டது. எனவே இதன் மீது மனதை வைக்கக்கூடாது. இப்போது நாம் டிரான்ஸ்ஃபர் ஆகிக் கொண்டே இருக்கிறோம். நாம் புது உலகத்திற்கு போக வேண்டும் என்பதை நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மாயா மற்றும் தடைகளிலிருந்து பாதுகாப்பாக இருக்கும் பாப்தாதாவின் குடை நிழலுக்கு அதிகாரி ஆகுக. யார் பாப்தாதாவால் கண்டெடுக்கப்பட்ட செல்லங்களோ அவர்களுக்கு பாப்தாதாவினுடைய குடை நிழல் அதிகார உருவில் கிடைக்கிறது. அந்த குடை நிழலுக்குள் மாயா வருவதற்கு சக்தி இருப்பதில்லை. அவர்கள் சதா மாயாவை வெற்றி பெறுவார்கள். இந்த நினைவு ரூப குடை நிழல் அனைத்து தடைகளிலிருந்தும் பாதுகாக்கிறது. எந்தவித தடையும் குடை நிழலுக்குள் இருப்பவர்களிடம் வர முடியாது. குடை நிழலில் இருப்பவர்களுக்கு கடினத்திலும் கடின விஷயமும் எளிதாக இருக்கும். மலை போன்ற விஷயங்கள் பஞ்சுக்கு சமமாக அனுபவமாகும். ஸ்லோகன். பிரபுவிற்கு பிரிய, மனிதர்களுக்கு பிரிய, தனக்கு பிரிய ஆத்மா ஆகுவதற்கு திருப்தியின் குணத்தை தாரணை செய்யுங்கள். அவ்யக்த சைகை. இப்போது அன்பின் அக்னியை எரிய வைத்து யோகத்தை எரிமலையாக்குங்கள். விசேஷமாக நினைவு யாத்திரையை பவர்ஃபுல் ஆக்குங்கள். ஞான சொரூபத்தின் அனுபவி ஆகுங்கள். உயர்ந்த ஆத்மாக்கள் உங்களின் சுப உணர்வு, நன்மை செய்யும் உணர்வு மற்றும் சக்திசாலி வாயு மண்டலம் அநேக தவிக்கும் அலையும் கூப்பிடும் ஆத்மாக்களுக்கு ஆனந்தம், சாந்தி மற்றும் சக்தியின் அனுபவத்தை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.